அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். சரி, இன்னைக்கு நம்ம டெட் மாதிரி தேர்வுல, அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு 50 வினாக்களுக்கு நம்ம இப்ப விடையளிக்க போறோம். இது டெட் பேப்பர் 1 அண்ட் 2 ரெண்டுக்குமே மிக பயனுள்ள வகையில் இருந்தாலும், இந்த மாதிரி தேர்வுல இருக்கக்கூடிய கேள்விகள் 50 கேள்விகளும், அதாவது டெட் 1 எழுதக்கூடியவர்களுக்கு மிகவும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில இந்த அறிவியல் பாடத்தை அதில் 30 கேள்விகளுக்கு சரியாக விடையளித்து 100% வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இந்த மாதிரி தேர்வு மிக மிக உறுதுணையாகவும் பயனுள்ள வகையிலும் இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இந்த மாதிரி தேர்வு குறித்த உங்களுடைய விமர்சனங்கள், அதே போல நீங்க இந்த மாதிரி தேர்வுல இருக்கக்கூடிய அந்த வினா விடைகளுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த பேட்டர்ன், இந்த அப்ரோச், இந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடித்திருந்தால் சக நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுடைய மனசுல ஏதோ ஒரு வகையில இது எனக்கு உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன கோரிக்கைகளை மட்டும், ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்கள்கிட்ட பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம வினா கேள்வி பதில் பகுதிக்கு நம்ம செல்லலாம். சரி, இதுல முதல் கேள்வியாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமிக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தரும் முதன்மை ஆதாரம் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. அங்க கீழே இருக்கக்கூடிய பதில்கள் 4 பார்க்கும் போதே நமக்கு தெல்ல தெளிவாக ஒரு விடை நமக்கு கண்ணுல பட்டுட்டு தானே? சரி, உங்களுக்கு பட்டதுதான் எனக்கும் பட்டுச்சு. ஓகேவா? சரி, எது? சூரியன் தான். சூரியனே பூமியின் முதன்மையான ஆற்றல் மற்றும் ஒளி ஆதாரம் என்று அழைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சரி, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு அழகா பதில் அடிச்சுட்டு போயிடணும். சரி, ஓகேவா? அடுத்து 2வது கேள்விக்கு போகலாம். நீரின் கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன? நீரின் கொதிநிலை என்பது என்ன அப்படின்னு கேக்குறப்ப இதெல்லாம் நம்மளுடைய கீழ் வகுப்புகளை நம்ம மாணவர்களாக இருந்த காலகட்டத்துல படித்து நம்ம மனசுக்குள்ளேயே, நம்ம மூளையினுடைய நனவிழி மனத்துல படிந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விடை. நீரின் கொதிநிலை என்ன அப்படின்னா அது 100 டிகிரி செல்சியஸ் தான். இதுலலாம் மாற்று கருத்தே நமக்கு மாற்று கருத்தோ இல்ல ஒரு அந்த தடுமாற்றமோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். சரி, இப்ப நம்ம அடுத்து 3வது வினாவிற்கு செல்லலாம். பொருளின் நிலைகள் எத்தனை? இந்த உலகத்துல ஜட பொருள்களா இருக்கக்கூடிய, உயிரற்ற பொருள்களா இருக்கக்கூடியதுல அதனுடைய ஸ்டேட்டஸ், அதனுடைய நிலைகள் என்ன அப்படின்னு கேக்குறேன். உயிரற்ற பொருள்களினுடைய நிலைகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, ஒன்று அது திடமா இருக்கும், மற்றொன்று அது திரவமா இருக்கும், இன்னொன்று அது வாயுவா இருக்கும். இவ்வளவுதான். இந்த பூமியில இருக்கக்கூடிய, இந்த பூமியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களின், அதாவது பொருள்களின் நிலைகள் 3 வகையில தான் இருக்குது. திடம், திரவம், வாயு என பொருள்களுக்கு 3 முக்கிய நிலைகள் உள்ளன. இவ்வளவுதான். சரி,
அடுத்து நம்ம 4வது வினாவிற்கு செல்லலாம். தாவரங்கள் சுவாசிக்க பயன்படும் உறுப்பு எது? இந்த இடத்துல நம்ம பதட்டப்படக்கூடாது. விலங்குகள் சுவாசிக்க பயன்படும் உறுப்பு எதுன்னா அது நம்ம சொல்லிடுவோம். நம்ம அது மூக்குன்னு சொல்லிடுவோம். இல்ல மூக்கு போன்ற அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு இப்ப பறவைகள்னு பார்த்தோம்னா அதனுடைய அதை வந்து அழகுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுன்னு சொல்லிடுவோம். ஓகே. ஆனா இங்க தாவரங்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப தாவரங்கள் சுவாசிக்க பயன்படும் உறுப்பு எது அப்படின்னா அது வெளிப்படையா இருக்கக்கூடிய உறுப்பு தான். இங்க இந்த பதில பாருங்களேன். நம்ம முன்னாடியே நான் பல மாதிரி தேர்வுலையும் நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ஒரு கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளுள் எந்த விடை, அதாவது விரிவா, அது விளக்கமா, இந்த கேள்விக்கு நெருக்கமா எது இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை தவிர இந்த விடையிலேயே என்ன பண்றாங்கன்னா மீதி எதுக்குமே ஆங்கிலத்துல குறிப்பிடப்படவில்லை. அப்ப தமிழ்ல வந்து பீங்கிற இலைத்துளை அப்படிங்கிற அந்த விடைக்கு மட்டும் ஸ்டொமேட்டா அப்படின்னு ஒரு பதில ஒரு ஆங்கிலத்துல அதனுடைய இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ப இந்த கேள்வியிலேயே வந்து என்ன இருக்கு, ஒரு க்ளூ இருக்கு. இந்த பதிலேயே ஒரு க்ளூ இருக்கு. அந்த க்ளூவை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது பெரும்பாலும் சரியாதான் வரும். ரொம்ப ரேர் எக்ஸம்ஷன் 1 or 2 கேஸ் வந்து போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. அதாவது பிங்கி பிங்கி பாங்கி போட்டு என்னத்தையோ குறிக்கிறதுக்கு, தண்டுன்னு போடுறதுக்கு, இல்ல பூன்னு குறிக்கிறதுக்கு இந்த வழிமுறை ஒன்றும் ஒரு தவறான வழிமுறையாக உங்களை வழிநடத்தி செல்லாது என்பதை மட்டும் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நினைப்பது போலதான் நானும் அந்த விடயத்தான் உங்கள் சார்பாக டிக் அடிக்கிறேன். தாவரங்கள் சுவாசிக்க பயன்படும் உறுப்பு எதுன்னா அது இலைத்துளை. இலைகளில் உள்ள சிறு துளைகள் மூலமே வாயு பரிமாற்றம் நடக்கிறது. சரி, இப்ப நம்ம அடுத்து 5வது வினாவிற்கு போகலாம். விசையின் அலகு SI அலகு என்ன? அலகுனா யூனிட். விசையின் அலகு என்ன? விசையின் அலகு நியூட்டன். விசையின் SI அலகு நியூட்டன் ஆகும். அப்ப விசைன்னு வந்துச்சுன்னா நியூட்டன் தான். ஏன்னா நியூட்டனுக்கும் விசைக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா நியூட்டன் தான், அதாவது அவருடைய முழு பெயர் வந்து சர் ஐசக் நியூட்டன். சர்ங்கிற அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஐசக் நியூட்டன் தான். இந்த ஐசக் நியூட்டன் என்பவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு அவர் தான் உலகிற்கு சொல்றாரு. அந்த விசைக்கு பேர் தான் கிராவிடேஷன் பவர்னு சொல்லக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூமிக்கு விசை இருக்குன்னு சொன்னவர் யாரு? நியூட்டனு. அப்ப விசையினுடைய அலகு அவருடைய பெயராலேயே அழைக்கப்படுது, நியூட்டனு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதுக்கு நியூட்டன் வச்சாங்க? வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது ஒன்றுக்கும் ஒரு காரணங்கள், காரியங்கள் தொடர்புடையதாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நம்ம இந்த காரண காரிய தொடர்புகளை கண்டிப்பாக நம்ம உள்வாங்கிக்கணும், புரிந்து கொள்ளணும். அதற்கேற்ப நம்ம செயல்படணும். இது ரொம்ப முக்கியம். இங்க பதட்டத்திற்கோ தடுமாற்றத்திற்கோ எல்லாம் வேலை இல்லை. அதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆயிடும், நெகட்டிவ் மார்க்ஸ் தான் கிடைக்கும். மைனஸ் மார்க் வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, சரி. இப்ப அடுத்து நம்ம 6வது வினாவிற்கு செல்லலாம். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் அலகு எது? விசையை அளக்க பயன்படும் அலகு வந்து நியூட்டன். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் அலகு எது அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து ஆம்பியர். மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். ஞாபகத்துல வச்சுங்க, ஆம்பியர் தான். சரி, அடுத்து 7வது வினாவிற்கு போகலாம். மனித உடலின் மிக நீண்ட எலும்பு எது? மனித உடலில் மிக நீண்ட எலும்பு எது? ரைட், பதில பாருங்க.
ஆனா இதுல நமக்கு எல்லா அங்க கொடுக்கப்பட்ட விடைகள்ல வந்து கையெலும்பு, முதுகெலும்பு, தொடையெலும்பு, மண்டையோடு வராது. அது நீண்ட எலும்பா இல்ல. அப்ப இந்த மூன்றுலயுமே அது குறிப்பா முதுகெலும்பா தொடையெலும்பா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்ப கையெலும்ப பாக்குறப்ப விட தொடையெலும்பு பெருசா இருக்கும். கையெலும்பை விட முதுகெலும்பு தொடர் வந்து நீண்டதா இருக்கும். அப்ப வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அப்படி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன பார்க்கணும், ஏன் மிச்ச எல்லாத்துக்கும் வந்து ஆங்கிலத்துல கொடுக்காம இந்த தொடையெலும்புக்கு மட்டும் ஃபிமர் அப்படிங்கிற ஆங்கிலத்தை அதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அது குழுன்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு தான். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், அது தாண்டா குழுன்னு. ஓகே, புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை தான் டிக் அடிக்க போறோம். அப்ப மனித உடலின் மிக நீண்ட எலும்பு எதுன்னா அது தொடை எலும்பு தான். இது நம்ம நார்மலாவே நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா டக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாலே இந்த விடை நமக்கு வந்துடும். ஆமா, தொடை எலும்பு தான் நீண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் அங்க தேர்வு நேரத்துல நம்ம அதிகம் யோசிப்பதற்கான கால அவகாசம் இருக்காது. அப்ப ஷார்ட் பீரியட்ல ஸ்வீட் அண்ட் ரைட் ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போக வேண்டிய தேவை நமக்கு உள்ளது. அதனால நம்ம வந்து இப்படிதான் ஞாபகத்துல வச்சுக்கணும். மனித உடலின் மிக நீண்ட எலும்பு தொடை எலும்பு. அடுத்து 8வது வினாவிற்கு செல்லலாம். செல்லின் ஆற்றல் மையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பவர் ஹவுஸ் கூலி படத்துல வந்துச்சுல பவர் ஹவுஸ்ன்னு, அந்த மாதிரி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் என அழைக்கப்படுவது எது? அதாவது செல்லினுடைய ஆற்றல் மையம், அதுதான் ஆற்றல் மையம். அது எது அப்படின்னு பாக்குறப்ப அது பரவாயில்ல, நமக்கு தெரியலனாலும் சரி, இது வரைக்கும் இல்ல சார் மறந்துட்டு தெரியலனாலும் மைட்டோகாண்ட்ரியா தான். இப்ப தெரிந்து கொள்ளுங்கள், செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கின்றன. சரி, இப்ப நம்ம அடுத்து 9வது கேள்விக்கு போகலாமா? வாங்க போவோம். ரத்தம் சிவப்பாக இருக்க காரணமான நிறமி எது? இது நம்ம எல்லோருக்குமே ஒரு தெரிந்த கேள்விதான். பிளட் டெஸ்ட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுல பாக்குறது வந்து மெலனின், இந்த பச்சையம் குளோரோபிளாஸ்ட் வந்து சம்பந்தம் இல்லாது, அது தாவரம் சார்ந்த விஷயங்கள். இந்த மெலனின், ஹீமோகுளோபின் இந்த ரெண்டும் தான் விலங்குகள் சார்ந்த சம்பந்தப்பட்ட பெயர்கள். அப்படி பாக்குறப்ப நம்ம அதிகமா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பாக்குறப்ப அதுல நம்ம அந்த ஹீமோகுளோபினை தான் பார்ப்போம். அப்ப அந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை வந்து தருவது. இந்த ஹீமோகுளோபின் எண்ணிக்கை இது அளவு வந்து கொஞ்சம் எப்படி இருக்கணும், நார்மலா இருக்கணும் அளவு. இது குறிப்பா இந்த பெண்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அந்த ஹீமோகுளோபின் இது வந்து ரொம்ப அவர்களுக்கு வந்து இந்த பிளட் லாஸ் அதிகம் இருக்கிறதுனால, இந்த 10 பருவத்தை கடந்தவர்கள் வந்து இருக்கிறதுனால அந்த ஹீமோகுளோபின் நார்மலா குறைஞ்சு போயிடுது. அப்ப அந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அளிக்கக்கூடிய அந்த போதிய அந்த அவங்களுக்கு தேவையான அந்த ஆற்றல் கிடைக்காம திணறாங்க. அதனால உள்ளுறுப்புகள் சில நேரங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது. இந்த பொதுவாக டயர்டாயிடுறாங்க, எல்லாமே வந்துடும். அப்ப இந்த ஹீமோகுளோபின் குறிப்பா நம்ம மனிதர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா இந்த இரத்த சிவப்பணுக்களோட சம்பந்தப்பட்டது ஹீமோகுளோபின் தான். அப்ப அதை வந்து நம்ம அதுதான் இங்க விடை. அப்ப சரி, இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருகிறது. ரைட். அடுத்ததாக 10வது வினா. அமிலங்கள் ஆசிட்ஸ் சுவையில் எத்தன்மை கொண்டவை? அமிலங்கள் அப்படின்னாலே அது புளிப்பு சுவைதான். அமிலங்கள்னாலே புளிப்பு சுவைதான். அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை, புளிக்கும். அதனாலதான் அமிலம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே புளிக்கும். இப்ப பால் வந்து புளிச்சு போணுச்சு, பால்ல வந்து ஆக்சுவலா என்ன இருக்கு, லாக்டிக் அமிலம் இருக்கு. புளிச்சு போணுச்சுன்னா அந்த புளிச்ச வாடை விடணும்.
அது மாதிரி திராட்சை இருக்கு, அதுல வந்து டார்டாரிக் அமிலம் இருக்கு. அதை ஜூஸ் பண்ணி வச்சு அதை ஒரு நாள் கொஞ்சம் குளிச்சு கொஞ்சம் நாளை கழிச்சு குடிச்சீங்கனாலே அதுல என்னது அந்த புளிப்பு சுவை வந்துடும். அப்புறம் இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்மளே வந்து பயன்படுத்திக்கிறதாம். அது மாதிரி இதுல வந்து லெமன்ல சிட்ரிக் அமிலம் இருக்கு. அதனாலதான் அந்த லெமன் வந்து என்னது புளிப்பு சுவை நமக்கு தருது. அப்ப அமிலங்கள்னாலே அது புளிப்பு சுவைதான் அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடணும். சரி, அடுத்து நம்ம 11வது கேள்விக்கு போகலாம். காரங்கள் சுவையில் எத்தன்மை கொண்டவை? சரி, அமிலங்கள் புளிப்பு சுவைன்னு சொல்லிட்டோம்னா அப்ப காரங்கள் அது எத்தன்மை, அதனுடைய சுவை என்ன அப்படின்னா அதனுடைய சுவை வந்து கசப்பு. காரங்கள் கசப்பு சுவை மற்றும் வழவழப்பு தன்மை கொண்டவை. அந்த சோப்பு, அந்த நம்ம வாயிலே சில நேரத்துல அந்த சோப்பு இதெல்லாம் ஏதோ குளிக்கும் போதோ இல்ல ஏதோ ஒண்ணு இது பண்றப்ப அந்த சோப்பெல்லாம் கார வகையில சேர்ந்ததுதான். போறப்ப அது ஒரு சோப்பை வந்து நம்ம நார்மலா கையில பட்டாலே அதுக்கு வளவலன்னு இருக்கும். அது சப்போஸ் நாக்குல தெரியாம பட்டுட்டு அப்படின்னா கூட அந்த கசப்பு சுவை நமக்கு வரும். அப்ப காரங்கள் கசப்பு சுவை கொண்டவை, வழவழப்பு தன்மை கொண்டவை. இது ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அடுத்து 12வது கேள்வி. சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? இது நம்ம கீழ் வகுப்புல நம்ம தொடக்க நிலை வகுப்புகள்ல நம்ம மாணவர்களா இருந்த காலகட்டத்தில இருந்து படிச்சிருக்கிறோம். சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, அவங்களே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு குழு கொடுக்குற மாதிரி மெர்குரின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம ஏன் அதை வந்து மிஸ் பண்ணணும்? அப்ப புதன் தான் சரியான விடை. அப்ப புதன் கோள் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. நம்மெல்லாம் மாணவர்களா இருந்து படிக்கும் போது சூரிய குடும்பத்துல 9 கோள்கள்னு படிச்சோம், புளூட்டோவை உள்ளடக்கி. ஆனா இப்ப நாம நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி தரும்போது புளூட்டோவை வெளியில் தள்ளி 8 கோள்கள் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகேவா? இந்த முரண்பாடு, இந்த வித்தியாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் எண்ணிக்கை என்னன்னா, ஆமா இல்ல நான் 5வதுல படிச்சேன் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிட கூடாது. நம்ம ஆர்வத்துல 9 கோள்கள் அப்படின்னு டிக் அடிச்சிடக்கூடாது. அங்க விடைகளை பார்க்கணும். இப்ப அது நம்ம படிச்சப்ப 9, இந்த தேர்வு நம்ம காலகட்டத்துல நடந்துச்சுன்னா 9, இது தற்போதைய காலகட்டத்துல நடக்குது அப்படிங்கிறப்ப 8ங்கிறதான் குறிக்கணும். இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும். நம்ம சில நேரங்கள்ல சிறிய நம்ம அதாவது கவனத்துல இதெல்லாம கவனத்துல கொள்வோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு போவோம் பாருங்க. அதுல இருந்து கூட வினாக்கள் நமக்கு வரலாம். இன்னும் சொல்ல சில்லித்தனமான்னு நினைப்போம், இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி கேள்விகள் கூட வரும். அப்ப நம்ம போட்டித் தேர்வு என்பது எங்கிருந்து, எந்த இடத்துல இருந்து, எந்த இடுக்கில் இருந்தெல்லாம் கேள்விகள் முளைத்து கேள்விகள் எடுக்கப்பட்டு வரும் என்பதை யாரும் கணித்து விட சொல்ல முடியாது. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். சரி, அடுத்து 13வது கேள்விக்கு போகலாம். விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் சிங்கிறது இங்க அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கர்விங்னு இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுதான் விடை. விட்டமின் சி குறைபாட்டால் ஈறுகளில், பல்லினுடைய ஈறுகள்ல ரத்தம் அடியுதுல, அதான் ஸ்கர்வி நோய். பல்லு விளக்குனேன், நான் கொப்பளிச்சேன், ரத்தமா வருது, எனக்கு அது வந்து என்னன்னா அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, விட்டமின் சி குறைபாடு இருக்கு. அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய பொருள்களை வந்து விட்டமின் சி வந்து அதிகம் வந்து லெமன்ல இருக்கு. அந்த லெமன் சார்ந்த அந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரியான இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குறைபாட்டில இருந்து கொஞ்சம் நம்ம நிவர்த்தி அடைஞ்சிடலாம். வெரி சிம்பிள். இதை நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லலாம். பயப்படாத தம்பி, இதெல்லாம் இருக்குடா தம்பி, எடுத்துக்கடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம 14வது வினாவிற்கு செல்லலாம். தாவரங்கள் உணவு தயாரிக்க ஒளிச்சேர்க்கை, போட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், தேவைப்படும் வாயு எது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தாவரங்கள் உணவு தயாரிக்க
தேவைப்படும் முக்கியமான வாயு எது அப்படின்னா அது வந்து நாம் சுவாசிக்கும் போது வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தான் அது எடுத்துக்குது. கார்பன் டை ஆக்சைடு. அதனாலதான் இந்த புவியில வந்து இந்த வளிமண்டலத்துல வந்து அந்த ஆக்சிஜனுடைய அளவு வந்து என்ன ஆயிடுது, சமமாயிடுது. அப்ப இங்க இருக்க கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து என்ன பண்ணுது, தாவரங்களை வந்து என்ன பண்ணிடுது, குறைச்சிருது. பாருங்க. அப்ப ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை இழுக்கின்றன, அதை வந்து உட்கிரகித்துக் கொள்கின்றன. சரியா? சரி, இந்த இடத்துல கவனத்துல வச்சுக்கணும். எல்லாருக்கும் சுவாசிக்க பயன்படும் வாயு வந்து ஆக்சிஜன் தான், அதுல மாற்றுக்கிறதுல. ஆனா தாவரங்கள் உணவு தயாரிக்கப்ப, குறிப்பா தாவரங்கள் வந்து உணவை வந்து பகல் நேரத்துலதான் தயாரிக்கும். ஏன்னா உணவு தயாரிப்பதற்கு அந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்வு நடப்பதற்கு என்ன தேவை, முக்கியமா என்ன தேவைன்னா சூரிய ஒளி முக்கியமா தேவை. அப்ப சூரிய ஒளி பூமியில நாம் வாழக்கூடிய இந்த இதுல வந்து எப்ப இருக்கும் அப்படின்னா பகல் நேரத்துலதான் இருக்கும். அப்ப தாவரங்கள் பகல் முழுவதும் உணவு தயாரித்து கொண்டுதான் இருக்கும். அந்த உணவு தயாரிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை. அப்படி அந்த தயாரிக்கப்பட்ட உணவுக்கு என்ன பேர்னா, சொல்லுங்க, அந்த உணவுக்கு என்ன பெயர்? ரைட், ஸ்டார்ச். தாவரங்கள் உணவு தயாரிக்குதுன்னு சொன்னோம். சரி, ஒருவேளை பிரியாணி கிண்டி நமக்கு கொடுத்துருமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. அது ஸ்டார்ச்ங்கிற ஒரே பெயர் கொண்ட உணவை தான் தயாரிக்குது. அந்த உணவெல்லாம் அது அந்த உணவை எடுத்து கொண்டது போக மீதி இருக்கக்கூடிய உணவை அது கொண்டு சேமிச்சு வைக்குது. அது வேர்கள்ல சேமிச்சா அது கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட்டா மாறி வருது. அது தண்டுல சேமிச்சா உருளைக்கிழங்கு, வாழைத்தண்டு இப்படின்னு மாறுது. அது இலைகளை சேமிச்சா முட்டைக்கோசு, கீரைகள் அப்படின்னு மாறுது. அது காயில சேமிச்சுச்சுன்னா அது கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்கான அப்படி மாறுது. அது பழங்கள்ல சேமிச்சுச்சுன்னா ஆப்பிள், கொய்யா, மாதுளை இப்படின்னு மாறுது. அது விதைகள்ல சேமிச்சா நெல்லு, கோதுமை அப்படின்னு மாறுது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கேள்வியிலிருந்து பல கேள்விக்கு போறது. இதுல நான் பல கேள்விக்கான விடைகளையும் சொல்லி இருக்கிறேன். நிறைய பேர் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேர்னு நினைச்சுக்கோம். அது உருளைக்கிழங்கு வேறு கிடையாது, தண்டு. உருளைக்கிழங்கு தண்டு. எப்படி சார் அதை தண்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா, வேரை மண்ணில் ஊன்றி வைத்தால் முளைக்காது, தண்டை மண்ணில் ஊன்றி வைத்தால் முளைக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு நம்ம வீட்லயே வாங்கி வச்சு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்துருப்போம், அப்படியே அதுல முளை விட்டு ஒரு மாதிரி வந்திருக்கும். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற கேரட்டே வாங்கி வச்சிருப்போம், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிருந்தா கூட அது ஒரு நாளாயிட்டுனாலே கொஞ்சம் அதுல அழுகல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து தாவரத்தினுடைய குணங்கள். அப்ப முளைக்கக்கூடியது தண்டு. ஓகேவா? அப்ப அதனாலதான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம கவனமா தண்டுல கொண்டு வச்சிருப்போம். சரி சரி, இப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் இது. சரி, இப்ப நம்ம அடுத்து 15வது வினாவிற்கு செல்லலாம். விலங்கு செல்களில் காணப்படாதது எது? தாவர செல்லு விலங்கு செல்லுக்கு ஒரு ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டுல வந்து விலங்கு செல்ல எது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா செல் சுவர். செல் சுவர் தாவர செல்களில் மட்டுமே காணப்படும், விலங்கு செல்களில் காணப்படாது. சரி, இப்ப நம்ம அடுத்து 16வது வினாவிற்கு செல்லலாம். காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? காந்தத்தின் ஒத்த துருவங்கள், அதாவது ஒத்த துருவம்னா வட துருவமும் அல்லது தென் துருவமும். காந்தத்தினுடைய துருவங்கள் வட துருவம், தென் துருவம் இப்படிதான் வகைப்படுத்தப்படுது. நம்ம பாட்டுக்கு கிழக்கு துருவம், மேற்கு துருவம்னு நினைத்து கொள்ள வேண்டியதில்லை, நம்ம நினைக்கவும் போறதில்லை. இப்படிப்பட்ட சூழல்ல ஒத்த துருவங்கள் என்ன செய்யும் அப்படின்னாலும், இதை நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மளும் செஞ்சு பார்த்திருப்போம், நம்ம மாணவர்கள்ட்டையும் அதை செஞ்சு காட்டியிருப்போம். அப்ப ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்னா விளக்கும்.
காந்தத்தின் வடதுருவமும் அல்லது தென்துருவமும் ஒன்றை ஒன்று விளக்கும். அப்படி விளக்குறதுனாலதான் மாமியார் மருமகளுக்கு இன்ன வரைக்கும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? குட்டி குட்டி சண்டைகள்ல இருந்து பெரிய பெரிய சண்டைகள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சுதான் சீரியல் பொழப்பே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்கேயும் மருமகனுக்கும் மாமனாருக்கும் சண்டையெல்லாம் இல்ல. அது ஏதோ ஒத்த துருவமா இருந்தா கூட அது அது மனித வாழ்க்கையில அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி போயிடுது. ஆனா இது ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு நகைச்சுவைக்காக தான் இந்த இடத்துல அது வந்து பேசப்படுது. ஓகே, எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும் அப்படின்னு கேக்குறப்ப, ஆமா இல்ல சாரு மாமியார் மருமக சண்டைன்னு சொன்னோம்ல, மாமியார் மருமக 2 பேரும் ஒரே இனம் தானே, பெண் இனம் தான். அப்படிங்கிறப்ப ஒரே இனமா இருக்கிறப்ப வடதுருவமா இருந்தா அது ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு சொன்னாரு. டக்குன்னு ஞாபகத்துல வந்துரும். அந்த விடையை நம்ம டிக் அடிச்சிருவோம். நமக்கு தேவை என்ன? கொடுக்கட்டை எப்படியோ வெந்தாகணும். அதனால நமக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு மதிப்பெண் நமக்கு கிடைச்சிருது. சரி, அடுத்து இப்ப நம்ம 17வது கேள்விக்கு போகலாம். வேகத்தை கணக்கிட பயன்படும் சூத்திரம் என்ன? வேகத்தை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு, ஃபார்முலா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வேகத்தை கணக்கிட பயன்படும் சூத்திரம் தூரம் பை காலம். வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு, அதாவது தூரம், அதை வந்து வகுக்கணும் எடுத்துக்கொண்ட காலத்திலிருந்து, காலத்தை கொண்டு. அப்ப இதுதான் இங்க விடை. சரி, அடுத்து 18வது கேள்விக்கு போகலாமா? ஒளி எதன் வழியே பயணிக்க முடியாது? இந்த இடத்துல ஒளிங்கிறது சவுண்டு. அப்ப அது எதன் வழியே பயணிக்க முடியாது? இது நம்ம வந்து கீழ் வகுப்புகள்ல நம்ம மாணவனா இருக்கிறப்ப படித்த நம்ம மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு கேள்விதான். அப்ப ஒளி வந்து எதன் வழியே பயணிக்க முடியாது அப்படின்னா, வெற்றிடம். ஒளி பரவ ஊடகம் தேவை. எனவே வெற்றிடத்தில் வேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல வந்து ஒளி பயணிக்க முடியாது. அந்த வெற்றிடத்துல வந்து ஒளி பயணிக்கவே முடியாதுங்கிறான். ஏன்னா ஒளி பரவுவதற்கு ஏதேனும் ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடகமே இல்லை, அந்த இடம் வெற்றிடமா தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒளியால பயணிக்க முடியாது. சரி, அடுத்து 19வது கேள்வி. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம், நிலக்கரி எல்லாமே ஆற்றல் வளம் தான். ஆனா அதை புதுப்பிக்கலாம் முடியாது. அது எல்லாமே வற்றக்கூடிய வளங்கள் தான். ஏதேனும் ஒரு காலத்துல, ஒரு நூற்றாண்டுல அவை அனைத்துமே இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக சுரண்டி எடுக்கப்பட்டு நுகர்வு செய்யப்பட்டு அது வற்றி விடக்கூடிய வறண்டு விடக்கூடிய சூழலை நோக்கிதான் இந்த நாமளும் இந்த உலகமும் போயிட்டு இருக்கு. இதுல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்திற்கு எடுத்துக்காட்டுன்னா சூரிய ஆற்றல் தான். ஏன்னா சூரிய ஆற்றல் என்றும் தீர்ந்து போகாத புதுப்பிக்கத்தக்க வளம். எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கலாம். அதனாலதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த சோலார் எனர்ஜியை வந்து இப்ப வெவ்வேறு வடிவத்துல வாகனங்கள்ல, வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் சாதனங்கள்ல அந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். நம்மளும் அதை வந்து வாங்கி பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம். சரி, அடுத்து 20வது கேள்வி. அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அப்படின்னா, இங்க பதில்ல வந்து மெர்க்குரின்னு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு மெர்க்குரிய பார்த்தோம், அது புதன் கோள், அதோட பேரு. இங்க இருக்கிற வந்து உலோகத்தினுடைய ஒரு பெயரு மெர்க்குரிங்கிறது பாதரசம் மட்டுமே அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கும் உலோகம். அதனாலதான்
நம்ம வந்து இந்த பாதரசத்தை பார்ப்போம். எங்க பார்ப்போம்? நம்ம மருத்துவர்களுடைய அந்த இது வச்சிருக்காங்கல்ல, அந்த பிபி செக் பண்றாங்கல்ல, அந்த செக் பண்றப்ப புசு புசுன்னு அடிப்பாங்க. நம்மளும் அப்படியே இந்த பக்கம் வெறிச்சிட்டு பார்ப்போம். ஆனா டாக்டர் மட்டும் எதை பார்ப்பாரு? அதை அடிச்சுட்டு அந்த பாதரசத்தினுடைய அந்த அந்த இதுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து எனக்கு கரெக்டான பேர் தெரியல, இப்போதைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சரி, வர்றப்ப சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பகுதியில வந்து போடுங்க. நானும் உங்கள் வழியாக அதை நினைவுட்டுக் கொள்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அந்த பிபி அளக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து அந்த கருவியில அதுல ஒரு ஒரு திரவம் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதுதான் அறை வெப்பநிலையில் கூட திரவமாக உள்ள உலோகம்ங்கிறது பாதரசம். அதனாலதான் அந்த கருவியில பாதரசம் தான் பயன்பட்டிருக்கோம். அதுதான் வந்து காட்டும் குறைந்த ரத்த அழுத்தம், அதிக ரத்த அழுத்தம் அப்படின்னு காட்டும். அதை குறிச்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் கிட்ட அனுப்பி விடுவாங்க. இல்ல டாக்டரே அதை வந்து நம்மளை வச்சுட்டு செக் பண்ணுவார். ஓகேவா? சரி, அடுத்து 21வது வினாவை பார்க்கலாம். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது? மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னா அவர்களே கொடுத்திருக்கிறாங்க, ஸ்கின் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸ்கின்னு தான். மனித உடலை முழுமையாக மூடியுள்ள தோல் தான் மிகப்பெரிய உறுப்பு ஆகும். தோலுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது வந்து கல்லீரல் தான். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தோல் தான். சரி, 22வது கேள்வி. இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான். மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது? இந்த சுரப்பிங்கிறது நாளமில்லா சுரப்பி. நம்ம உடம்புலயே நாளமில்லா சுரப்பிகள் நிறைய இருக்கிறது. அது குறிப்பா இங்க இருக்கிற 4மே நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பகுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. பிட்யூட்ரி, கல்லீரல், கணையம், தைராய்டு. அப்ப நம்ம மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? நாளமில்லா அந்த கல்லீரல் இருந்து சுரக்கக்கூடியது. அவங்களே ஆன்சர் இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு க்ளூ வேர்டு கொடுத்துருக்குறாங்க, லிவர்னு. இப்ப கல்லீரல் உடலின் மிகப்பெரிய சுரப்பி மற்றும் உள்ளுறுப்பு ஆகும். அந்த கல்லீரலை, அந்த லிவரை கவனமா பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு மனித உடலுக்கும் உயிருக்கும் உள்ளது. இதை கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா இந்த மது, இந்த போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்வதால் அது நேரடியாக எங்க பாதிக்குதுன்னா கல்லீரலை தான் பாதிக்கும். அப்ப அந்த கல்லீரல்ல பாதிக்கும் போது அந்த கல்லீரல்ல சுரக்கக்கூடிய அந்த சுரப்பியினுடைய தன்மை வந்து மாறும். அது நமக்கு பல நோய்களுக்கு வழி வகுக்கும். ஓகே, இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சீங்க, மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது? கல்லீரல் தான். வேலையின் அலகு என்ன? ஃபர்ஸ்ட் வந்து விசையின் அலகு பார்த்தோம், நியூட்டன். அப்புறம் மின்னோட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம், ஆம்பியர்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது வேலையின் அலகு என்ன? இதற்கான விடை வந்து ஜூல் தான். ஜூல். வேலை மற்றும் ஆற்றலின் அலகு ஜூல். நினைவில் கொள்ளுங்க, ஜூல் தான். சரி, அடுத்தது 24வது கேள்வி. வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி எது? வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி எது? வெப்பநிலை, வெப்பம் வந்து என்ன? தெர்மல். அப்ப தெர்மோமீட்டர். இததான் வந்து டாக்டர் வந்து சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அவர்களுக்கு அந்த கையினுடைய அந்த இடுக்குல வச்சு எடுப்பாங்க. பெரியவர்களா இருக்கிற நமக்கு வந்து அந்த வாயில வச்சு எடுப்பாங்க. இப்ப அதை விட டீசெண்டா வந்துட்டு இப்ப அந்த கொரோனா காலத்துல கண்டுபிடிச்சது வந்து அந்த இது வந்துட்டு, அந்த தெர்மோமீட்டர், அந்த இது வந்துட்டு இப்ப ஒரு பொட்டடிக்கிற மாதிரி நெத்தியில வச்சு ஷூட் பண்ற மாதிரி, கன்னை வச்சு ஷூட் பண்ற மாதிரி ஒரு ஷூட் பண்றாங்க. அந்த ஷூட்டிங்ல
நம்ம உடம்புல எவ்வளவு வந்து வெப்பத்தினுடைய அளவு கூடியிருக்கு அப்படிங்கறத அது காட்டுது. அட்வான்ஸா தான் வந்துட்டு ஒரு படத்துல வடிவேல் கூட என்ன பண்ணுவான், அந்த தெர்மோமீட்டரை ஏதோ கல்கண்டு தான் வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு தின்னுகிட்டு இருப்பான் பாருங்க. அது ரொம்ப ஒரு நகைச்சுவையா இருக்கும். அதெல்லாம் வந்து கிராமங்கள்ல எழுத படிக்க தெரியாத, அதாவது ஒரு பாமர மக்கள்கிட்ட சில நேரங்கள்ல வந்து என்ன, அதாவது இந்த மாதிரி அவங்க அந்த 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 தெர்மோமீட்டரை வைக்கிறவங்க சொல்லணும், ஏம்மா இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு முடியல, அதனோட அளக்கிறதுக்கு தான் இதை வைக்கிறோம், செத்த அமைதியா ஒரு ஒரு கடவாய் பக்கத்துல வச்சீங்க, சத்த இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லணும். அது சொல்லாதனுடைய விளைவு. அந்த படத்துல அது ஒரு நகைச்சுவை காட்சியா இருக்கும், நம்ம ரசித்த ஒரு காட்சி தான் அது. சரி, ரைட்டு. வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி வந்து தெர்மோமீட்டர் தான். சரி, இப்ப நம்ம அடுத்த 25வது வினாவிற்கு போகலாம். திடப்பொருள்களில் வெப்பம் எந்த முறையில் பரவுகிறது? திடப்பொருள்கள்ல வெப்பம் எந்த முறையில் பரவுகிறது? அப்ப வெப்பம் வந்து எந்த முறையில வந்து பரவுதுன்னா, இப்ப நம்ம நம்மளே வீடு இருக்கிறோம், மழை பெஞ்சாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, அப்படியே வெக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். அது வெக்கன்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணும்னா, வெப்பம் வந்து அப்படியே நம்மளுடைய இந்த வீட்டினுடைய சுவர்கள் வழியா அப்படியே தரைக்கு கடத்தப்பட்டு அது பூமிக்கு கடத்தப்படுது. அப்ப வெப்பம் வந்து திடப்பொருள்கள் எப்படின்னா வெப்ப கடத்தல். திடப்பொருள்களில் அணுக்கள் நகராமல் ஒன்றில் இருந்து ஒன்றுக்கு வெப்ப கடத்தல் மூலம் வெப்பம் பரவுகிறது. ஞாபகத்துல வச்சுக்கோ, வெப்ப கடத்தல் மூலம்தான் திடப்பொருள்கள்ல வந்து வெப்பம் வந்து பரவுது. சரி, அடுத்து 26வது கேள்வி. இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான நீர் எது? நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். இயற்கையில கிடைக்கும் தூய்மையான நீர் எது? நீங்க சொல்றதான், நீங்க நினைச்சதுதான். எது? மழை நீர் தான். அது இயற்கையிலேயே கிடைக்கிற ஒரு தூய்மையான நீர் தான். அப்ப மழை நீர் இயற்கையாகவே காய்ச்சி வடிக்கப்பட்ட நீராகும். இதுவே தூய்மையானது. சரி, அடுத்து 27வது கேள்வி. உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கிய வாயு எது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு, அப்புறம் எல்னினோ, அப்புறம் சூப்பர் எல்னினோ, எல்லாத்துக்கும் காரணமான மிக முக்கிய வாயு எது அப்படின்னா, நாம் வெளியிடக்கூடிய வாயு. தாவரங்கள் உணவு தயாரிக்க எடுத்துக்கொள்ளும் வாயு எது? இப்ப சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைடு தான். இது ஒரு பசுமை குடில் வாயு. வெப்பத்தை ஈர்த்து உலக வெப்பமயமாதலை ஏற்படுத்துகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து 3 வகையில நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். மனிதர்கள் சுவாசிக்கும் போது வெளியிடும் வாயு ஒன்று. தாவரங்கள் உணவு தயாரிக்க எடுத்துக்கொள்ளும் வாயு 2. 3, இப்ப நம்ம பார்க்கிறோம், உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 28வது கேள்வி. தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு கேட்டா, அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, மலர்னு கொடுத்து பிராக்கெட்ல பூன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஒரு குழுவா கூட எடுத்துக்கலாம். அப்ப தாவரங்கள்ல வந்து இனப்பெருக்கம் வந்து எங்கு நடைபெறுதுன்னா, அதனுடைய மலர்கள்ல தான் நடைபெறுது, பூக்கள்ல தான் நடைபெறுது. அதனாலதான் அதுக்கு விதவித வண்ணத்துல இருக்கு. எதற்கு? வண்ணத்து பூச்சிகளை ஈர்ப்பதற்கு. ஏன் ஈர்க்கணும்? அப்படிதான், அப்பதான் வந்து அதுல தன்மகரந்த சேர்க்கையோ இல்ல அயல் மகரந்த சேர்க்கையோ நடைபெறும். என்ன சார் தன்மகரந்த சேர்க்கைன்னு சொல்றீங்க? தன்மகரந்த சேர்க்கைன்னா அந்த பூவிலேயே இருக்கக்கூடிய மகரந்தம் அதே சூழ்ல போய் சேர்ந்துச்சுன்னா தன் மகரந்தம். இத வந்து நம்ம மனித வாழ்வியோட தொடர்பு படுத்தினா, நெருங்கிய உறவுல மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு அப்படின்னு கட்டுறோம் பாருங்க, தன் குடும்பத்துக்குள்ளேயே கட்டுறோம்ல, அதை எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். தன் மகரந்தம். அதன் விளைவாக வரக்கூடிய அந்த புதிய உயிரி வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். எல்லாத்துலயும் உடல் உடல் திறன்ல இருந்து அறிவு ஆற்றல்ல இருந்து எல்லாமே.
ஆனா அயல் மகரந்தம் அப்படின்னா ஊரு, அதாவது குடும்பம் விட்டு வேறு குடும்பம், சொந்தஞ்சோழி எல்லாம் விட்டு தனியா புது குடும்பத்தை தேடி போன்றது, அது அயல் மகரந்தம். பூக்கள்ல எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, இந்த அயல் மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்னா, அந்த வண்ணத்து பூச்சி வந்து உட்காரும் போது அதனுடைய கால்கள்ல வண்ணத்து பூச்சிகளோ தேனீக்களோ அதுல வந்து தும்பியோ ஏதோ அது வந்து உட்காரும் போது அதனுடைய கால்கள்ல அதற்கு ஒரு சின்ன கிஃப்டா என்ன கொடுக்குது, இந்த பூ என்ன கொடுக்குது, கொஞ்சோண்டு தேனை கொடுக்குது. சரி, என்னைக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடத்துறதுக்கு நீ உதவி செய்யற, அதுக்கு ஒரு கிஃப்ட் தேனை கொடுக்குது. தேனை குடிச்ச அந்த வண்டோ அந்த வண்ணத்து பூச்சியோ என்ன பண்ணுது, அந்த கால்கள் மகரந்தத்தை ரொம்ப தூரத்துக்கு, ரொம்ப தொலைவுக்கு எடுத்துட்டு போய் வேற ஒரு அதுக்கு பிடித்தமான அதை கவர்ந்த ஒரு பூக்கள் மேல உட்காருது. அங்க அந்த மகரந்தம் என்ன பண்ணுது, உதிரப்பட்டு அது அங்கு அந்த பூக்களில் உள்ள சூலகத்தை அடைந்து அது புதிய ஒரு இனப்பெருக்கம் அங்க வந்து உருவாக்கப்படுது. இது அயல் மகரந்த சேர்க்கை. இங்க தாவரங்கள்ல வந்து மகரந்தம் தான் இடம்பெயரும். தன்மகரந்த சேர்க்கையில அங்கேயே அந்த பூக்களுக்குள்ளேயே இடம்பெற்றோம். அயல் மகரந்த சேர்க்கையில வந்து வேறு பூக்களோடு அதனுடைய இனப்பெருக்கம், அந்த கலப்பு நடைபெறும். ஓகேவா? இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் தான். அப்போ வந்து தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? மலர் தான். மலர் தான் தாவரத்தின் பால் இனப்பெருக்க உறுப்பு. இதுவே கனியாக மாறுகிறது. ரைட். அதுலதான் வந்து நடைபெற்று காயா மாறி அப்புறம் கனியா மாறிடுது. சரி, அடுத்து நம்ம 29வது கேள்விக்கு போகலாம். ஆணிவேர் தொகுப்பிற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்ப புல்லு, சோளம், நெல்லு எல்லாம் சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வந்து ஆணிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டுகள். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பகுதி வந்து ஆணிவேர் பகுதி. இந்த கேரட்டுங்கிற தாவரம் உணவு தயாரித்து மீந்த உணவை, எஞ்சிய உணவை அதனுடைய அந்த கேரட்டுங்கிற அந்த முள்ளங்கி என்கிற அந்த தாவரத்தினுடைய ஆணிவேர் பகுதியில் கொண்டு சேமித்து வைக்குது. அந்த ஆணிவேர் பகுதியை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த உணவு சேமிக்கப்பட்ட பகுதியை தான் நம்ம வந்து கேரட்டாக, முள்ளங்கியாக, பீட்ரூட்டாக நம்ம வந்து அதை என்ன பண்றோம், நம்ம உணவிற்கு பயன்படுத்திக்கிறோம், உணவாக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஓகே, அடுத்ததாக 30வது வினா. மனித உடலின் இரத்தத்தை உந்தி தள்ளும் உறுப்பு எது? இது ரொம்ப ஈஸி தான். இப்பதான் நம்ம மருத்துவம் அந்த எது ரத்த அந்த மருத்துவர் வச்சு பார்ப்பான்னு சொன்னா இன்ன வரைக்கும் அது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரி, அந்த கருவி, அந்த இரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி, இரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி எங்க வச்சுதான் பாக்குறாங்க. அது எதோட சம்பந்தப்பட்டதுன்னா, மனித உடலின் இரத்தத்தை உந்தி தள்ளும் உறுப்பு எதுன்னா அதுதான் லப்டப் என்று நம்முடைய இதயத்தில் ஓயாமல் துடித்து கொண்டிருக்கின்ற இதயம்தான். என்ன உறுப்பு தான் கேட்டிருக்காங்க, அப்ப இதயம்தான். இதயம்தான் இரத்தத்தை உடல் முழுவதும் பம்ப் செய்து அனுப்புகிறது. அதுல வந்து 4 அறைகள் இருக்குன்னு பார்ப்போம். அதுல வந்து அதை வந்து 2ஆ பிரிச்சோம்னா வென்ட்ரிக்கிள், ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள். அதுல வந்து வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள் இப்படின்னு அதனுடைய அந்த இதயத்தினுடைய உள்ளுறுப்புகள்ல பத்தி படிக்கும் போது நம்ம எல்லாம் படிப்போம். அதுல மகாதமனி இருக்கும், தமனி இருக்கும், சிரை இருக்கும், இதெல்லாம் படிப்போம் நம்ம. இதெல்லாம் இந்த தமனி, சிரை அப்படி இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒன்று நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போறது, நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போறதுன்னா ஆக்சிஜன் அடங்கிய ரத்தத்தை எடுத்துட்டு போறது, கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு வர்றதுன்னா கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய ரத்தத்தை எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் படிப்போம். அப்ப ரத்தத்தை உந்தி தள்ளக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டோம்னா அது இதயம்தான். அடுத்து 31வது கேள்வி. மனிதனுக்கு எத்தனை உணர்வு உறுப்புகள் உள்ளன? சென்ஸ் ஆர்கன்ஸ். எத்தனை உறுப்புகள் இருக்கு? 5 தான். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என 5 உணர்வு உறுப்புகள் உள்ளன.
5 உணர்வு உறுப்புகள் நமக்கு இருக்கின்றன. சரி, அடுத்து 32வது கேள்வி. ஒளி ஒரு பரப்பில் பட்டு திரும்பி வரும் நிகழ்வு என்ன? ஒளி ஒரு பரப்புல பட்டு அது ரிட்டன் வருது, திரும்பி வருது. அப்படி வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு என்ன பெயரு? ஒளி ஒரு இடத்துல பட்டு திரும்பி வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒளி ஒரு பரப்பில் பட்டு திரும்பி வரும் நிகழ்வு ஒளி எதிரொலிப்பு, ரிஃப்ளக்ஷன் எனப்படும். இந்த விளையாட்டை தான் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணா, சூரியனுடைய ஒளிய ஒரு கண்ணாடியில, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எடுத்துக்கிட்டு அதுல வாங்கி அந்த ஒளிய ரிஃப்ளக்ஷன் எங்க பண்ணும்? வீட்டுக்குள்ள பண்ணும். பண்ணி விளையாடுவோம். இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். இதுதான் ஒளி எதிரொலிப்பு. அதுல இருக்கக்கூடிய அறிவியல் செய்தி ஒரு ஒளி ஒரு பரப்பில் பட்டு திரும்பி வரும் அந்த நிகழ்வுக்கு ஒளி எதிரொலிப்பு, ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு பேரு. ஓகே, சரி. 33வது வினா. சிறிய எழுத்துக்களை பெரிதாக்கி காட்ட பயன்படும் லென்ஸ் எது? இது நம்ம லென்ஸ்னால என்ன பண்ணுவோம்? சின்ன எழுத்த மிக பெருசுபடுத்தி காட்டும். அப்போ இந்த விளையாட்டு நம்ம இதை நம்ம விளையாண்டு பார்ப்போம். நம்ம இது என்ன பண்ணணும்? நம்ம இந்த விளையாட்டை இப்படியும் பயன்படுத்திருப்போம். இன்னொரு வகையில எப்படின்னா, சூரிய ஒளிய ஒரு இடத்துல குவிச்சு கீழே ஒரு பேப்பர் வச்சிருப்போம். அதை எரிய விட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சு கொண்டாடி இருப்போம். நம்ம சின்ன வயசுல நம்ம செய்த விளையாட்டுகள், அறிவியல் சார்ந்த விளையாட்டுகள் தான் விளையாண்டுருக்கோம் பாரு. இப்ப இருக்கிற நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க அந்த விளையாட்டை விளையாடல. செல்போன்ல நோண்டிக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு. தடவி 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 விளையாண்டுட்டு இருக்கு. கண் பார்வை என்ன ஆயிட்டு இருக்கு? அந்த செல்போனுடைய அந்த பிரைட் ஸ்கிரீன் நம் குழந்தைகளுடைய, பேர குழந்தைகளுடைய ஐசைட்டை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதன் விளைவாக தான் எங்க பார்த்தாலும் அந்த கண் மருத்துவம் சார்ந்த அந்த மருத்துவர்களும் அது சார்ந்த அந்த தொழிலும் விரிந்து பரவிக்கிட்டு இருக்கு. இது நல்லதில்லை. அதுவும் குறிப்பா குட்டி குட்டி ஸ்கிரீன், ஸ்மால் ஸ்கிரீன் வெரி வெரி டேஞ்சரஸ். பிக் ஸ்கிரீன் கூட ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் இது பண்ணும். ஸ்மால் ஸ்கிரீன்ல அது பச்சிளம் குழந்தைகளை விளையாட விடுற ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு வேதனையை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு சமூக உணர்வும் இருக்குது. ஏன்னா நம்மளே விடுறோம் குழந்தை, பேர பிள்ளைகளுக்கு. கொஞ்ச நாளே அழுவும், பரவாயில்ல அழுவட்டும். அழுதா என்ன? சொத்தா அழிய போகுது. கொஞ்ச நாளே அழுதுச்சுன்னா அது தன்னால தூங்கிடும். ஒரு தடவை அழுவும், அதை ஒதுக்கிட்டோம்னா மறு தடவையில இருந்து என்ன பண்ணாது? இதை இவர்கள் தரமாட்டார்கள். நம்ம அழுதாலும் நம்ம அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். ட்ரையல் அண்ட் எரர் தானே. இதுதானே சைக்காலஜில பல உளவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முயன்று தவறி கற்றல், ஆக்க நிலையுறுத்தல், இதெல்லாம் கட்டிருக்காங்களே. இதெல்லாம் எதுக்கு? இந்த குழந்தைகளை வச்சுதான். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது புரிஞ்சுக்கும். சரி, அழுது புண்ணியம் இல்லை, கேட்டாலும் புண்ணியம் இல்லை, சரிவா நம்ம தத்தக்கா புத்தக்கான விளையாடுவோம்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிருங்க. ஆனா நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்? ஒரு பொய் அளவுதான் அழுவோம். அதுக்கே நம்ம நம்ம மனசு உடைஞ்சு இந்த அடி வச்சுக்கடின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இருப்போம். அது ரொம்ப டேஞ்சர். அதை தவிர்க்கிறது நல்லது. ரைட். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கோம் பாருங்க, அறிவியல் சார்ந்தது. நம்ம அப்பா அம்மா எல்லாம் படிக்கல, முதல் தலைமுறை பட்டதாரி நம்ம தான் வர்றோம். நம்ம அந்த வகுப்பறையில ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த அந்த அறிவியல் செய்திகளை வீட்டுக்கு எடுத்து கொண்டாந்து அதுல சூரிய வெளிச்சத்தை வச்சு எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் விளையாண்டுருக்கோம். அடுத்தது அந்த சூரிய வெப்பத்தை ஒரு இடத்துல குவிச்சு அந்த ஒளிய வெப்பத்தை அந்த கதிர்களை ஒரு இடத்துல குவிச்சோம்னா அந்த குவிக்கப்பட்ட அந்த கதிர்கள் வெளிவரும் போது வெப்ப கதிர்களா மாறி அங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த தாள்களை, உலர்ந்த தாள்களை அப்படியே பஸ்மமாக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். இதெல்லாம் மேஜிக்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி விளையாண்ட நம்ம சமூகம் தான் நம்ம சமூகம். இப்படிப்பட்ட சூழல்ல சிறிய எழுத்துக்களை, அது மாதிரி சிறிய எழுத்துக்களை நம்ம இந்த லென்ஸை வச்சுட்டு பண்ணுவோம். அப்ப பெரியதாக்கி காட்ட பயன்படும் லென்ஸ் எதுனா குவி லென்ஸ் தான். குவிலென்ஸ் குவிலென்ஸ் ஒரு உருப்பெருக்கியாக செயல்படும்.
ஓகேவா? சரி, ரைட்டு. 34வது வினாவிற்கு போகலாம். ஒலியின் செறிவை, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், அளக்கும் அலகு என்ன? ஒலி, சவுண்டோட தொடர்புடையது வந்து டெசிபல் தான். அதாவது மனிதனுடைய நம்முடைய நம்முடைய இயல்பான டெசிபல் அளவு, நம்முடைய காதுகள் ஒரு ஒரு இயல்பான நம்முடைய காதுகள் கேட்கக்கூடிய செவித்திறன் அளவு எவ்வளவுன்னா 20ல இருந்து 20,000 டெசிபிள் வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்டை மட்டும்தான் நம்ம காதுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் ட்ரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு கீழே போனா கீழே இருக்கக்கூடிய அந்த ஒலியை நம்மளால கேட்க முடியாது. அதனாலதான் நம்ம ஆள் என்ன பண்றான், கவிஞர்கள் இருந்து நம்ம எல்லாரும் பண்றோம், பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசைன்னு ஏன் பாடுறோம் அப்படின்னா, அந்த பூக்கள் பூக்கக்கூடிய அந்த ஓசை வந்து 20 டெசிபலுக்கு கீழே போயிடுது. அப்ப நம்மளால அதை வந்து we can't hear, அதை நம்ம கேட்க முடியாம திணறோம். அதே போல அதிக சத்தம், பெரிய வெடிகுண்டு, பெரிய வெடிகள், உலக்க வெடி, பயங்கரமான வெடி சத்தத்தை கேட்கும்போது அந்த உலக்க வெடி வைக்கிறத நம்ம தான் வைப்போம். ஆனா அதை வச்சுவிட்டு அடுத்த நிமிஷமே அது வெடிக்கக்கூடிய அந்த தருணத்துல நம்மை அறியாமலேயே அனிச்சை செயலாக நம்முடைய கைகளால நம்முடைய காதுகளை நல்லா இருக்க பொத்திக்குவோம். ஏன்னா அந்த சவுண்டு அது வந்து 20,000 டெசிபலுக்கு மிகைப்படுத்தப்பட்டது. அந்த ஒளியை அந்த சவுண்டை கேட்டோம்னா நம்முடைய ஏர் ட்ரம் வந்து கிழிஞ்சிடும். அதுல இருந்து நம்ம காது வந்து கேட்காது. அதனாலதான் நம்ம வந்து அனிச்சை செயலை பொத்திக்கிறோம். இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்போ வந்து என்னன்னா, கொஞ்சம் வெறும் அந்த கேள்வி பதில்னா இதை தாண்டி இன்னொரு கேள்வி வச்சுன்னா நம்ம தடுமாறக்கூடாது. இப்ப இந்த சவுண்ட் சம்பந்தமான வேற கேள்விகள் வந்துச்சுன்னா கூட அப்ப அதுக்கும் நம்ம விடையளிப்பதற்கு தயாரா இருக்கணும். அதனுடைய அடிப்படையில தான் ஒலியின் செறிவை அளக்கும் அலகு வந்து டெசிபல் தான். ஒலியின் சத்தத்தை அல்லது செறிவை டெசிபல் என்ற அலகால் அளக்கிறோம். அடுத்த கேள்வி, 35வது கேள்வி. சரி, அணுவின் உட்கருவில் நியூக்ளியஸ் உள்ள துகள்கள் எவை? அணுவின் உட்கருவில் உள்ள துகள்கள் எவை? உட்கருவில் இருக்கக்கூடிய துகள்கள் 2 தான். ஒன்று புரோட்டான் மற்றும் நியூட்ரான். இந்த 2ம் தான் அணுவின் உட்கருவில் இருக்கும். அப்ப அணுவின் வெளிப்புறத்தில் இருப்பதுதான் வந்து எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து வெளியில தான் இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அணுவினுடைய உட்கருவுல இருக்கக்கூடியது வந்து புரோட்டான்களும் நியூட்ரான்களும் தான். இதை நினைவில் கொள்க. அடுத்து 36வது கேள்விக்கு போகலாம். எலக்ட்ரானின் மின் சுமை என்ன? எலக்ட்ரானுடைய மின் சுமை என்ன அப்படின்னாலே அது வந்து எதிர் மின் சுமை தான். எலக்ட்ரான்கள் எதிர் மின் சுமை கொண்டவை. அதனால நம்ம கடிகாரத்திற்கு இதெல்லாம் வாங்குற பேட்டரியை பார்த்தோம்னாலே அதுல போட்டிருப்பாங்க பிளஸ் மைனஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த பிளஸ் மைனஸ் வந்து எதை குறிக்குது? பிளஸ்ங்கிறது நேர்மின் சுமை, மைனஸ்ங்கிறது எதிர்மின் சுமை. புரோட்டான், எலக்ட்ரான். சரி, அடுத்து 37வது கேள்வி. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான கேள்வி. தண்ணீர், நீர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த நீரின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீரினுடைய நாம் பருகக்கூடிய குடிநீரின் வேதியியல் வாய்ப்பாடு அலகு என்ன? பொதுவா நீரோட வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, நீரோட வேதியியல் வாய்ப்பாடு H2O தான். 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுக்களும் சேர்ந்ததுதான் நீர். அதை தான் நம்ம வந்து எல்லா வகையிலையும் குடிக்க, குளிக்க, மற்ற அனைத்து வகை விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அந்த நீரினுடைய வேதியியல் வாய்ப்பாடு வந்து H2O. அடுத்து 38. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா பாட்டு பாடுறோம். சமையலறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள், உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. எவ்வளவு உப்பை பத்தி, உப்பு. அப்ப அந்த சாதாரண சமையல் உப்பு
அந்த உப்பினுடைய வேதியியல் பெயர் என்ன? அந்த உப்பை நம்ம பயன்படுத்திடுவோம். உப்பு இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியாது, சாப்பிட முடியாது உணவுல. அப்ப அந்த உப்பை நம்ம பயன்படுத்துறோம், ஆனா அதுக்குன்னு ஒரு வேதியியல் பெயர் இருக்கு. நம்ம உப்பு எடுத்துட்டு வா, அது கல் உப்பு, தூள் உப்பு அப்படின்னு பயன்படுத்திருக்கோம் நம்ம. அயோடின் சால்ட் இதெல்லாம் சொல்றோம் நம்ம. அப்ப அந்த அயோடின் சால்ட் வந்து எதோட சார்புடையதுன்னா நம்முடைய தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்டது. இந்த உப்புல வந்து அயோடின் சத்து குறைஞ்சு போனுச்சுன்னா அந்த தைராய்டு, அந்த நாளமில்லா சுரப்பி இருக்குல்ல, அந்த தைராய்டு, அந்த தைராய்டுல சுரக்கக்கூடிய தைராக்சின் இருக்குல்ல, அந்த சுரப்பி வந்து என்ன ஆகும்னா அந்த அயோடின் பற்றாக்குறை காரணமாக அதுல வந்து என்ன ஆகும், ஃபால்ட் ஆகும், அது வீங்கும். அது வந்து தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னோட அப்படி ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்கிறது. இந்த தொடர்பெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த சாதாரண உப்பின் வேதியியல் பெயர் என்ன சார் அப்படின்னு கேட்டா, வெரி சிம்பிள், சோடியம் குளோரைடு, NaCl. சாதாரண உப்பின் வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு. சரி, இப்ப நம்ம அடுத்து 39வது வினாவிற்கு செல்லலாம். மனிதனின் செரிமானம் எங்கு தொடங்குகிறது? இங்கதான் மனிதனுடைய செரிமான மண்டலம். அது பெரிய ஒரு தொழிற்சாலை. அது அதனுடைய நுழைவு வாயில் எங்க இருக்கு? செரிமானம் எங்கு தொடங்குது அப்படின்னா, வாயில தான் தொடங்குது. அந்த வாய், அதாவது செரிமானம் வந்து வாயிலே ஆரம்பிச்சிருது. அந்த வாயில் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய உமிழ் நீரில் உள்ள நொதிகளால் மாவு பொருள் செரிமானம் வாயிலேயே தொடங்குகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்ல ஆல்ரெடி அந்த உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய நொதிகள் அந்த உணவை என்ன பண்ணுது, மசிய வச்சு அது நம்முடைய குடலுக்கு ஏற்றதாக அதை வந்து மாற்றி அனுப்புது. அப்புறம் உள்ளுக்குள்ள போய் அங்க போய் இரைப்பையில வந்து இருக்கக்கூடிய அங்க ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அது இன்னும் கொஞ்சம் நம்ம வாயிலிருந்து தப்பித்து விடுபட்ட, அரைக்க மறந்த, அதை நசித்து உள்ள அனுப்ப மறந்த, அதனாலதான் சொல்லுவாங்க நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரும் நொறுங்க திங்கிறது இல்லை. பாம்பு மாதிரி, பைத்தான் மாதிரி டபக்கு டபக்கு டபக்குன்னு விழுங்கிட்டு போறோம். என்ன காரணம்? அவ்வளவு அவசரமான வாழ்க்கையில நம்ம அவ்வளவு அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி நம்ம அந்த அந்த வந்து அப்ப செரிமானம் வந்து நம்முடைய வாய்ப்பகுதியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ரைட். சரி, அடுத்து 40வது வினாவிற்கு போகலாம். நமது மூளையை பாதுகாக்கும் எலும்பு அமைப்பு எது? இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் நம்ம. மூளை வந்து எங்க இருக்கு? இது கேள்வியிலிருந்து பதிலுக்கு. அப்ப மூளை எந்த இடத்துலதான் இருக்குன்னா மண்டையில தான் இருக்கு. அப்ப மண் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, க்ளூ வேர்டும் கொடுக்குறாங்க, ஸ்கல்லுன்னு. அப்ப மூளையை பாதுகாக்கும் எலும்பு அமைப்பு மண்டை ஓடு. அது 7 வகையான எலும்புகளால் பாதுகாக்கப்படுகிறது. ஞாபகத்துல வச்சுக்கணும். இயற்கையாகவே அந்த இடத்த அவ்வளவு சேஃப்டியா தான் நம்ம லாக்கர் வைப்போம்ல, அந்த மாதிரிதான் வச்சிருக்குது. இயற்கையா வச்சிருக்கு. அதையும் மீறி ஹெல்மெட்டையும் போடாம போனா மூளைச்சாவு அடைந்து நம்ம மரணிக்கக்கூடிய அந்த தருவாயெல்லாம் வந்துருது. அப்ப அதனாலதான் வந்து சொல்றாங்க அந்த மண்டையோட வந்து பாதுகாக்கணும். இயற்கையாவே வந்து பாதுகாக்கப்படுது. ஆனா விபத்துல வந்து அந்த மோதல்ல கடினமான பலத்த அடியில அந்த அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த மண்டை ஓடு கூட உடைந்து விடக்கூடிய சூழல் ஏற்படுறதுனாலதான் all of you should wear helmet அப்படின்னு அரசாங்கத்தாலையும் சமூக ஆர்வலர்களினாலையும் குடும்பத்தாராலையும் சொல்லப்படுது. ஓகே, சரி. அடுத்து 41வது கேள்விக்கு போயிடுவோம். மின்சாரத்தை நன்கு கடத்தும் உலோகம் எது? மின்சாரத்தை நன்கு கடத்தும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தாலே மீதி அங்க இருக்கக்கூடிய விடைகள்ல மரம், பிளாஸ்டிக், கண்ணாடி எல்லாம் மின்சாரத்தை கடத்தாது. தாமிரம் அது மட்டும்தான் கடத்தும். அதனாலதான் மின்சாரத்துல அது ஒண்ணு. ஓகே, சரிவா? அப்ப மரம், பிளாஸ்டிக், கண்ணாடி எல்லாம் வந்து உலர்ந்த மரம்.
நம்ம ஆள்ல ஒரு ஆளு, சார் ஈரமான மரம் கடத்துமே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உலர்ந்த மரம், பிளாஸ்டிக், கண்ணாடி இதெல்லாம் வந்து கடத்தாது, மின் கடத்தா பொருள். சரி, அப்ப மின் கடத்துறதுனாலதான் அந்த நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாதன ஒயர்கள்ல வந்து அந்த காப்பர் ஒயர் வந்து இருக்குது, அந்த தாமிர கம்பி இருக்கும், காப்பர். அப்ப மின்சாரத்தை நன்கு கடத்தும் உலோகம். இந்த மின்சாதன பொருள் வந்து ரெண்டு இதுல செஞ்சிருப்பாங்க. ஒண்ணு காப்பர்ல செஞ்சிருப்பாங்க, இன்னொன்னு அலுமினியத்துல செஞ்சிருப்பாங்க. ரெண்டுலயுமே இருக்கும். நீங்க இந்த ஸ்டே கம்பிலாம் அடிச்சு இழுத்து வீட்டுல இருந்து நியூ கனெக்ஷனுக்கு அந்த லைன் போஸ்ட்ல அடிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த அலுமினிய வயர்கள்லாம் பயன்படுத்தப்படும். அப்ப அந்த அலுமினிய கம்பி இது அந்த ரெண்டு உலோகமும் மின்சாரத்தை கடத்தும் தான். இதுல நன்கு கடத்தக்கூடிய உலோகம் எதுன்னு கேட்டா தாமிரம். அடுத்து 42வது கேள்விக்கு போவோம். மாலுமிகள் திசையறிய பயன்படுத்தும் கருவி எது? மாலுமிகள் திசையறிய பயன்படுத்தும் கருவி விரிவா விளக்கமா இங்கிலீஷ் குளூவேடோட இருக்கக்கூடியது வந்து எது? காந்த ஊசி பெட்டி, காம்பஸ். இப்ப காந்த ஊசி எப்போதும் வடக்கு தெற்கு திசையை காட்டுவதால் திசையறிய பயன்படுகிறது. காந்த ஊசி பெட்டி, காம்பஸ். இந்த மாலுமிகள் அப்படிங்கிறது கப்பலை இயக்குபவர் மாலுமி. அவர்களுக்கு திசையறிய பயன்படுத்தும் கருவி வந்து காந்த ஊசி பெட்டி. சரி, அடுத்து 43வது வினா. இந்த வினாவிற்கான விடை நம்ம ஏற்கனவே சொன்னோம், பரவாயில்ல. பாலில் உள்ள அமிலம் எது? பாலில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து என்ன அமிலம் இருக்கு? லாக்டிக் அமிலம். பால் தயிராக மாறும்போது லாக்டிக் அமிலம் உருவாகிறது. அதனாலதான் அந்த தயிர் வந்து அந்த அமிலத்தினுடைய சுவை ஏற்கனவே பார்த்தோம், புளிப்பு சுவைன்னு. அதனாலதான் அந்த தயிர் அந்த வந்து புளிச்சு போனா புளி புளிக்குது, புளிப்பு சுவையா இருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். சரி, ஓகேவா? அடுத்து நம்ம 44வது வினா. பூமியின் ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? இந்த கேள்வியை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன்னா விசையின் அலகு எதில் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம், நியூட்டன் சொன்னோம். அப்ப விசையோட தொடர்புடையவர் வந்து ஐசக் நியூட்டன் தான். அப்ப பூமியின் ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் ஐசக் நியூட்டன் தான். இதுதான் சொல்லுவாங்க, ஆப்பிள் கீழே விழுவதை பார்த்து ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆரஞ்சு விழுவல, ஏன் மாம்பழம் விழுவனா? அவர் வாழக்கூடிய அந்த பகுதியில ஆப்பிள் தான் இருந்திருக்கு. அவர் அந்த ஆப்பிள் தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்காரும் போது ஆப்பிள் விழுவுறத வந்து அவர் யோசிச்சு எழுதுறாரு, இது பண்றாரு. அது ஒரு பெரிய கதையா இருக்கும். நியூட்டன் தான், சார் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர். ஓகே, அடுத்து 45வது கேள்வி. இரத்தத்தை சுத்திகரிக்கும் மற்றும் கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு எது? இதுதான் ரொம்ப முக்கியம். இரத்தத்தை சுத்திகரிக்கும் மற்றும் கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு எதுன்னு கேட்டோம்னா கிட்னி தான். அந்த கிட்னியை தான் நம்ம சட்னி ஆக்கிட்டு இருக்கோம் சில நேரங்கள்ல, தவறான செயல்கள் மூலம். குறிப்பா நம்முடைய தவறான செயல்கள்லாம் உணவு பழக்க வழக்கம். தவறான உணவு பழக்க வழக்கத்தினுடைய காரணத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தையில இருந்து வாழ்ந்து இளமையான நல்ல திடகாத்திரமான ஆட்களுக்கு கூட இன்னைக்கு சுகருங்கிறது என்ன ஆயிட்டு, இன்னைக்கு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு நோயாக பரவி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து சிறுநீரகம். அப்ப அது அது என்ன பண்ணல, அது அந்த அந்த சுகர்ல வந்து என்னது, அந்த கணையத்துல சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின், கணையத்துல சுரக்கும் இன்சுலின், அந்த இன்சுலின் வந்து சுரக்காம, இன்சுலின் சரியான அளவுல சுரந்து உப்புகள்லாம் சரியான அளவுல பிரிக்கப்பட்டு கரெக்டா போனுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடல் ஆரோக்கியமா இருக்கும், கிட்னி ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லப்படும். அந்த இன்சுலின் சுரப்பு குறைவாகும் போதுதான் பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த பிரச்சனைகளை நேரடியா பாதிக்கிற ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டா சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்க முடியாம, கழிவுகளை போதிய அளவுல வெளியேற்ற முடியாம தடுமாறும் போதும் தான் அந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த உடம்பு வீங்கி போறது, ஊதி போறது, ஒரு மாதிரி இதா போறது. அவங்க அதனுடைய இதுல வந்து அவங்க வந்து டயாலிசிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க.
சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே இது நம்ம அறிவியல் வந்து நம்ம உடல் சம்பந்தப்பட்டது. இப்படியும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகேவா? சரி, ரைட். இப்ப நம்ம அடுத்து 46வது வினாவிற்கு செல்லலாம். எந்த வைட்டமின் குறைபாட்டினால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது? நைட் பிளைண்ட்னஸ். இந்த நைட் பிளைண்ட்னஸ் வந்து மாலைக்கண் நோய். ஒரு படத்துல, சின்ன தம்பி படத்துல வந்து என்ன பண்ணுவான், அப்படியே கவுண்டமணி 6 மணிக்கு மேல வெளியில வர மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து மாலைக்கண் நோய். அப்ப அந்த மாலைக்கண் நோய் வந்து என்னன்னா, அதாவது சூரிய வெளிச்சம் இல்லாத காலகட்டத்துல அவர்களுடைய ஐசைட்டோட பவரும் என்ன ஆயிடுது, புவரா மாறிடுது. அதனாலதான் மாலைக்கண் நோய் ஏற்படுது. அப்ப அந்த மாலைக்கண் நோய் குறைபாட்டு வந்து எந்த வைட்டமின் குறைபாட்டினால்னா, வைட்டமின் ஏ குறைபாட்டினாலதான் மாலைக்கண் நோய் வருது. அப்ப வைட்டமின் ஏ குறைபாடு இல்லாம நம்ம கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா, அது சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து எப்படி பெரும்பாலும் எப்படின்னா எல்லோவா இருக்கும், இல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும். எல்லோவா இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா மேங்கோ, அப்புறம் ஆரஞ்சு, கேரட்டு, இதெல்லாம் வந்து அதிகமா கரெக்டா சாப்பிட்டுக்கிட்டோம்னா, கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா இந்த மாலைக்கண் நோய் வராம, விட்டமின் ஏ குறைபாடு வராம நாம தப்பித்துக் கொள்ளலாம். சரி, அடுத்து 47வது கேள்வி. காற்றில் அதிக அளவு உள்ள வாயு எது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. காற்றில் அதிக அளவு உள்ள வாயு எது? நமக்கு ஒரு குழப்பம் வரும். நம்ம எல்லாரும் சுவாசிக்கணும். அப்ப ஆக்சிஜன் தான் அதிக அளவுல இருக்கும்னு நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். ஆனா அது தவறான கற்பனை. ஆக்சிஜன் நம்ம நினைச்ச மாதிரி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஆக்சிஜனுக்கு 2 குணம் உண்டு. ஒண்ணு, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை. அதனுடைய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? ஒரு பொருள்களை எரிய வைப்பதற்கும் ஆக்சிஜன் தான் தேவை. அப்ப ஆக்சிஜன் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பூமியில அதிக அளவுல இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன உரசல் இருந்தா போதும், இந்த பூமியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன நெருப்பு இருந்தா போதும், பத்திக்கும். அப்ப ஆபத்து. இயற்கையை ஒரு அற்புதமானது, எவ்வளவு அற்புதமா பண்ணி வச்சிருக்கு பாருங்க. அப்ப இந்த காற்றில் அதிக அளவு உள்ள வாயு எது அப்படின்னு கேட்டா, ஆக்சிஜன் கிடையாது, நைட்ரஜன் தான். கிட்டத்தட்ட 3/4%, மேல காற்றில் அதிகபட்சமாக சுமார் 78% நைட்ரஜன் உள்ளது. சரி சார், அப்படின்னா ஆக்சிஜன் எவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்னா 21% தான். 21%, 21% தான் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப மீதி 1% அதுலதான் மற்ற வாயுக்கள் அப்படி எல்லாமே இருக்குது. அப்ப காற்று என்பதே ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், இதை தவிர இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், இந்த மாதிரியான வேற வேற வாயுக்கள்லாம் இருக்கும் அதுல. அதனாலதான் அதை வந்து காற்று வந்து ஒரு கலவைன்னு சொல்லுவாங்க. அந்த காற்றுல வந்து நைட்ரஜன் 78% உள்ளது. சரி, 48வது கேள்வி. மீன்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? அவங்களே கொடுத்துருக்காங்க. மீன்கள் வந்து அங்க ஜில்ஸ், செவில்கள் மூலம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மீன் குழம்பு செய்யறப்ப அந்த செவில பிச்சு போட்டுறோம். செவில்கள் மூலம் தான் சுவாசிக்கும் மீன்கள். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை செவில்கள் மூலம் மீன்கள் உறிஞ்சி சுவாசிக்கின்றன. ஏன்னா நீர்ல என்ன இருக்கு, H2O. நீரினுடைய வேதியியல் வாய்ப்பாடு H2O. அதுல ஆக்சிஜன் இருக்குது, கரைஞ்சிருக்கு. அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த மீன்கள் வந்து தன்னுடைய செவில்கள் மூலம் ஆக்சிஜனை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. இப்ப நம்மளே என்ன பண்றோம்னா, காற்றுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் சுவாசிக்கிறோம். ஆனா நம்முடைய நுரையீரல் என்ன பண்ணிக்குது, ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு இதயத்துக்கு கொண்டு போய் அதை நல்ல ரத்தமாக்கி நம்ம உடம்புக்கு சக்தியை அளிக்குது. அப்ப இதேதான். அடுத்து 49வது கேள்வி. உயிரினங்களின் அடிப்படை அழகு எது? உயிரினங்களின் அடிப்படை அழகு அப்படின்னாலே அது வந்து செல்லு தான். உயிரினங்களின் அடிப்படை அழகும் செல்லாயிட்டு, உயிரினங்களின் அத்தியாவசிய பொருளும் செல்லா மாறிட்டு. செல், மொபைல் போன்.
ஸ்மார்ட் போன். ஓகேவா? அப்ப உயிரினங்கள் அப்படின்னாலே நம்மதான். அதனுடைய அடிப்படை அழகு அப்படின்னா என்ன பண்றோம் நம்ம? செல்லு தான். சரி, அடுத்து 50வது எண். எந்த கோள் சிவப்பு கோள் என அழைக்கப்படுகிறது? சிவப்பு கோள். சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருக்கு. அந்த 8 கோள்கள்ல நம்ம நம்ம வாழக்கூடிய பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள் தான் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு இங்கிலீஷ்ல பேரு மார்ஸ். அதுக்கு ஏன் செவ்வாய்ன்னு பேர் வந்துச்சுன்னா அது ஒரு இடுகுறி பெயர் தான். அதாவது அந்த கோளை பார்க்கும்போது சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய கோள், சிவந்த கோள், சிவப்பு கோள், அதாவது ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த ரெட் பிளானட் அப்படிங்கிறது எதுன்னா செவ்வாய் தான். ஏன் ரெட் பிளானட் அப்படின்னு சொல்றோம்னா அங்க இருக்கக்கூடிய மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளதால் செவ்வாய் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. இந்த இரும்பு ஆக்சைடு நீங்க நல்லாவே எங்க பார்க்கலாம்னா இந்த பட்டறையில, அந்த கொள்ளு பட்டறையில இந்த இரும்பு நம்ம இருக்கக்கூடிய கடப்பாறை, மண்வெட்டி, இந்த அருவாளை கொண்டு இதெல்லாம் கொண்டு இது பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க. இல்ல நம்ம வச்சிருக்கிற பொருளையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி அதுல முனை மழுங்கி போனுச்சுன்னா அதை நம்ம இது பண்ணுவோம், சாணத்தை இது பண்ணுவோம், அதை கொஞ்சம் மீண்டும் சரி பண்ணுவோம், அந்த அருவாள் இதெல்லாம். அப்படி அதை இரும்பை வெப்பப்படுத்தும் போது அது சிவந்த கலர்ல மாறி இருக்கும். இரும்பு ஆக்சைடா மாறி இருக்கும். அந்த சிவந்த கலர்லயே அந்த ஒரு கோள், பூமிக்கு நிகரான ஒரு கோள் அப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் செவ்வாய்ன்னு சொல்லப்படுது. சரி, நம்ம ரொம்ப விரிவா நேர்த்தியா கொஞ்சம் விளக்கமாவும் இந்த மாதிரி தேர்வு நம்ம சிறப்பா செஞ்சிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம எடுத்த ஸ்கோர். இந்த ஸ்கோர் போர்டுல 50க்கு 50 நம்ம எடுத்திருக்கிறோம். சரி, அப்ப நம்ம எடுத்த அந்த தேர்வுல இருக்கக்கூடிய அக்யூரசி 100%. ஓகே, இது நிச்சயம் எதிர்வரும் நீங்கள் விரைவில் எழுதவிருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்விலும் உங்களுக்கு இது பிரதிபலிக்கும் என்பதை மட்டும் ஒரு வாழ்த்துதலோட தெரிவித்துக் கொண்டு, நேரம் அதிகமாக ஆயிட்டு, நிறைய பார்த்திருக்கிறோம். 50 கேள்விகளுக்கான பதில்களை மட்டும் நம்ம பார்க்கல. அதை தாண்டி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-20 கேள்விகளுக்கான கேள்விகளையும் பார்த்திருக்கோம், பதில்களையும் பார்த்திருக்கோம், விளக்கங்களையும் பார்த்திருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி தேர்வை இந்த அளவோட நம்ம மகிழ்ச்சியோட நிறைவு செய்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு மாதிரி தேர்வில் சந்திப்போம். நன்றி. இப்படிக்கு உங்கள் மணிகணேசன்.